பாட்டில்ஸ் அடுத்தடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து பாட்டில்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கிளாஸ் பாட்டில்ஸ் தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்து நம்ம வந்து வேறு வேறு பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது போக நிறைய பர்த்டே கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிங்கன்னா பர்த்டே கிஃப்ட் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு கிஃப்ட் பேக்கிங்கோட நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பேக்கிங்கை தான் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொடுத்தாச்சு, அவங்களுக்கு ரீச்சும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டரும் வந்துருச்சு. அந்த செகண்ட் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு பாட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிமாண்டாக இருந்தது. அதால் என்னால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஒரு பாட்டிலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அந்த பாட்டிலும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட பிக்சர் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக நான் அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் ராப்பிங் வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதுதான் நான் வந்து சொன்ன நெக்ஸ்ட் பாட்டிலு. இதுவும் ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில் தான். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 2 கலர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஒரு 2 கலர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேக்டஸோட அந்த இது இருக்கும். இதுக்கு வந்து ஒரு இதுவும் கொடுத்துருப்பாங்க, ஹோல்டரும் கொடுத்துருப்பாங்க. ஒரு கயர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து அதுலேயே இருக்கும். அடுத்தடுத்து வாட்டர் பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.